தலைவர் அண்ணன் கலைஞர் சிலை இருக்கிற இடத்திலிருந்து நான் நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த சிலை என்பது திருவண்ணாமலை வருகிற ஆன்மீக பெருமக்கள் பெரிதும் விரும்பி கிரிவலம் என்ற பெயரில் நடக்கிற நடைபாதையிலே இந்த சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிலையை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதியார் அவருடைய திருக்கரத்தால் தான் இந்த சிலை திறந்து வைக்கப்பட்டது. பொதுவாக கார்த்திகை தீபம் ஆண்டுக்கு ஒரு முறை வருகிற பொழுது 10ஆம் திருவிழா அன்றைக்குத்தான் தீபம் ஏற்றப்படுகிறது இந்த ஊரில். அன்றைய தினம் இங்கே இருக்கிற உணவு கூடங்களில் வருகிற கூட்டத்திற்கு போதுமான உணவை சமைத்து கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. காரணம் லட்சக்கணக்கான கூட்டங்கள் அந்த தினங்களிலே வருகிறது. சென்றாண்டு கூட ஏறத்தாழ 35 லட்சம் ஆன்மீக பெருமக்கள் திருவண்ணாமலை கிரிவலம் வந்தார்கள் என்பது ஏற்கனவே தெரிந்த வரலாறு உண்டு. அதுபோன்ற ஆண்டாண்டு இப்படி நடைபெறுகிறது. ஆக கிரிவலத்துக்கு வந்து போகிற இந்த பொதுமக்கள் பட்டினியாக இருந்துவிடக்கூடாது என்கிற காரணத்தினால் அண்ணன் கலைஞர் இருந்த காலத்தில் முதற்கொண்டு இந்த கிரிவல பாதையில் தூய்மை அறனின் சார்பாகவும் திராவிட முன்னேற்ற கழகமும் இணைந்து இந்த உணவுகளை வழங்கி கொண்டிருக்கிறோம். காலை 6 மணி முதல் தீபம் ஏற்றுகிற 6 மணி மாலை வரை அறுசுவை உணவு தொடர்ந்து இந்த ஆன்மீக மக்களுக்கு கொடுக்கிறோம். ஏன்னா அவருக்கு பின்னால் இந்த சிலை திறந்த மாண்புமிகு முதலமைச்சர் இந்த காலத்திலும் இந்த நிகழ்வு என்று தொடர்ந்து நடைபெறுகிறது. எப்பொழுதும் கால நேரத்தில் இந்த தூய்மை அறணியில் பங்கு பெறுகிற பெரும்பான்மையான நம்முடைய அன்பு சகோதரர்கள் இணைந்து இந்த நிகழ்வை காலாகாலமாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் இந்த உணவு வழங்குதலை நான் இப்பொழுது தொடக்கி வைத்தேன். தொடர்ந்து உணவு வழங்கி கொண்டிருக்கிறோம். இது மாலை 6 மணி வரை வழங்குவோம். சென்றாண்டு ஏறத்தாழ 1 லட்சம் ஆன்மீக பெருமக்கள் இந்த உணவுகளை பெற்று பசி பட்டினி இல்லாமல் இந்த ஊரில் இந்த ஆன்மீக கடனை செலுத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். எனவே அந்த வகையில்தான் இந்த ஆண்டும் இந்த ஆன்மீக மக்களுக்கு தூய்மையின் சார்பாகவும் திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்து இந்த உணவு வழங்கல் நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இதில் என்ன பெருமை என்று சொன்னால் ஆன்மீக பெருமக்கள் இந்த கிரிவல பாதையில் வருகிற பொழுது அண்ணன் கலைஞரையும் ஒரு வணக்கத்தை செலுத்திவிட்டு தான் இங்கிருந்து போவார்கள். அதனால்தான் அவருடைய சிலைக்கு கீழ் இந்த உணவு வழங்குகிற நிகழ்ச்சியை ஆண்டாண்டு செய்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்ந்து இந்த தீபத் திருவிழா அன்று இது தொடர்ந்து நடைபெறும். அதோடு மட்டுமல்ல, இந்த மக்கள் இந்த உணவு அருந்துகிற மக்கள் அவர்களே பேசி கொண்டு போகிறார்கள். ஏன்னா சுத்தமான தண்ணி, அறுசுவையோடு உணவு அனைத்தும் பிரமாதமாக கொடுக்கிறார்கள் என்று பொதுமக்கள் பேசிக்கொண்டு போய் நாங்களே பார்க்கிறோம். எனவே இது தொடரும். என் பேர் ரகுவர்மனுங்க, கரூர்லேருந்து வரேங்க. மாதம் பௌர்ணமி தோறும் வந்துட்டுருக்கோம். இங்கே வந்து நம்ம கலைஞர் சிலை கீழே வந்து திருவண்ணாமலையிலேருந்து இங்கே போடுறாங்க அன்னதானம். மாதம் இங்கே வந்து சாப்பிட்றோம். இங்கே வந்து அன்னதானத்தில் வந்து சாப்பாடு எல்லாமே நல்லா அருமையாக இருக்குது, சுவையாக இருக்குது. மினரல் வாட்டர் குடிக்கிறது கொடுக்குறாங்க. ரொம்ப அருமையாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. கிரிவலம் பௌர்ணமி பண்ணிக்கு வந்து போயின்னு இருப்பேன் நான். அன்னதானம் நல்லா இருக்குங்க. என் பேர் சரளா, நான் ராஜந்தாங்க கிராமத்துலேருந்து வரேன். கிரிவலம் வந்துன்னு இருக்கோம். எந்த வருஷம் இல்லாமல் இந்த வருஷம் அன்னதானம் சிறப்பாக நடக்குது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகாக போடுறாங்க. ஆனால் எத்தனையோ வருஷம் நாங்கள் வந்திருக்கோம், மாதம் வந்திருக்கோம். இந்த மாதிரி எப்பயுமே கிடையாது. மக்களுக்கு ஒரு ஆரவாரமும் ஒரு ஆசபாசமும் கிரிவல பாதைக்கு ரொம்ப இடைவெளி இல்லாமல் ஒரு போக்குவரத்து இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு கஷ்டத்தை இல்லாத அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் இல்லாத அளவுக்கு இந்த கிரிவல பாதை எங்களுக்கு அமைத்து கொடுத்த அனைவருக்கும் நன்றி. பாதுகாப்பு பணி சூப்பரா இருக்கு, எந்த குறையும் கிடையாது. சாப்பாடு அதே மாதிரி அகில சாப்பாடு, இட்லியா தோசையா எல்லாம் கொடுத்தாங்க. காவல்துறை மிக சிறப்பு, எந்த குறையுமே கிடையாது. நல்ல ஒரு செல்வாக்கு, அவங்க கொடுத்த செல்வாக்கு நாங்கள் நடந்த செல்வாக்கும் ரொம்ப சீரும் சிறப்பாக உள்ளது. தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் ஊராட்சி ஒன்றியம். ஆனால் தமிழக முதல்வர் ஐயா எங்களுக்கு சீரும் சிறப்புமாக இந்த பாதையை அமைத்து கொடுத்து ஒரு 10 அடி ஒரு இடத்துல நடமாடும் மருத்துவ முகாம் இது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. வருஷத்தோட இந்த வருஷம் கழிப்பற வசதி ஆண் பெண்ணுக்கு தனியாக எந்த இடத்துல போனாலும் அது இளைஞர் இல்லாமல் நல்ல முறையில் சாமி கும்பிட்டு நல்ல முறையில் செஞ்சு தந்திருக்காங்க.
நான் ஏற்பாடுலாம் வருஷம் இந்த வருஷம் சூப்பராக இருக்குண்ணா. எல்லா இடத்துலையும் நல்லா பண்ணிக்கிறாங்க. இந்த பிளாட்ஃபார்ம்லாம் க்ளீனாக சுத்தமாக இருக்குது. அப்பப்போ ஒரு செகண்டுக்கு சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்காங்கண்ணா.